கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நான் தமிழ் யூடியூபர் ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஒரு ட்ரக் டிரைவர். அவர் ஸோ ஒரு ட்ரக் டிரைவிங்கில் ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பகிர்ந்துக்கிட்டு இருப்பார். ஸோ அதில் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன அதுன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, ட்ரக் டிரைவராக அவர் இருக்கும்போது ஸோ அவர் ஒருத்தர் தான் வந்து தமிழனும். ஸோ மற்ற எல்லாருமே வந்து இப்போ சீக்கியர்கள். ஸோ அதாவது நம்ம வந்து சொல்லுவோம்ல சிங்குன்னு சொல்லிட்டு பஞ்சாபியை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்க தான் வந்து அமெரிக்காவில் ஸோ இது நடக்கிறது எல்லாமே. ஸோ அமெரிக்காவில் என்டையர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் வந்து ஒரு 70 to 80% சீக்கியர்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஈவன் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்கான இன்சார்ஜ் லீடருமே வந்து அவங்க தான். ஸோ அவங்க ஒரு சங்கமே வச்சுருக்காங்க. ஸோ தமிழனா நான் அங்கே போனேன் ஒரு வேலைக்கு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அங்கே வந்து என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க. என்னோட வண்டி வெஹிக்கிளை வந்து கரெக்டாக எடுக்கிற டைமில் வந்து பஞ்சர் ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸோ வண்டியை வந்து எங்கே பார்க் பண்ணணும். ஸோ லைக் இந்த அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்வைவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருடைய நேம் வந்து எனக்கு வந்து வருடங்கள் பல ஆச்சு. அவரோட ஒரு வீடியோ ஒன்று தான் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மறந்துட்டேன். ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஜிகேவாக நான் வந்து கேதர் பண்ணது. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சீக்கியர் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் விபத்து ஒன்று ஏற்படுத்தி விட்டார். ஸோ அர்ஜேந்தர் சிங்ன்ட்டு ஃப்ளோரிடாவில். ஸோ அந்த செய்தியில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து அவங்க தான் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாமா. ஸோ அதனால் வந்து இந்த சிங்கு வந்து பண்ணதுமே கூட வந்து ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணப்ப அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அகென்ஸ்டாக தான் பேசினாங்க. ஈவன் வந்து ஒரு சிங் வந்து இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. பட் ஆனால் இந்த ஆக்சுவலாக வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தது எப்போனா August 16. ஸோ August 16 இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்காரு ஃப்ளோரிடா ரோட்டில். ஈவன் அந்த ரோட்டில் வந்து நோ யூட்டன். ஸோ அந்த இடத்துல வந்து யூட்டன் நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படியாப்பட்ட இடத்துல ஈவன் வந்து அந்த வீடியோலேயே நல்லாவே வந்து கேப்சர் ஆகியிருக்கு. இவர் பின்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கார் வர்றது ஈவன் இவர் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது இவர் வந்து எந்த வித கவனமுமே இல்லாமல் ஒரு கவனக்குறைவாக வண்டியை வந்து நல்ல ரன்னிங்கில் போயிட்டு யூட்டர்ன் பண்ணுறாரு. இவர் வந்து வண்டியை யூட்டர்ன் பண்ணும்போது அதுக்கான சரியான இண்டிகேட்டரை இவர் ஆன் பண்ணாரா? ஸோ அந்த இண்டிகேட்டரை எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணார், எவ்வளோ நேரத்துக்கு பின்னாடி இவர் யூட்டர்ன் பண்ணாருன்ற கொஸ்டின்ஸ் இருக்குது. இவன் அங்கே யூட்டர்ன் கிடையாது. ஸோ அதனால் வந்து யூட்டர்ன் வந்து அங்கே வந்து இல்லீகல் தான் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவர் வந்து இப்போ என்ன அந்த இடத்துல வந்து கேஸ் ஆகியிருக்குன்னா 2018 இவர் வந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே குடிபெயர்ந்திருக்காரு. அப்போவே வந்து கவர்மெண்ட் வந்து அவரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து உங்கள் இந்தியாவுக்கு திரும்பி போங்கன்னு சொல்லிட்டு அவருக்கான பனிஷ்மெண்ட்டுமே பீரியட் முடித்து சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து இந்தியாவுக்கு எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பார் போல். இந்த மாதிரி எனக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அப்போ சரி ஓகே, ஸோ அமெரிக்காவுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு கருணையின் அடிப்படையில் அவங்க உதவுறாங்க. பிற்பகுதியில் எப்படி இவர் வந்து கலிஃபோர்னியா கவர்மெண்ட் மூலிமா கமர்ஷியல் லைசன்ஸ் வாங்கினார்னு இப்போ ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கு. அதுக்கு கலிஃபோர்னியா கவர்னர் ஸோ கவர்னருமே வந்து இல்லை இது உங்கள் பீரியடில் தான் வந்து ஸோ வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மேலே ட்ரம்ப் வந்து கோவப்படுறாரு. இப்போ 2 பேருக்கும் கவர்னருக்கும் ட்ரம்ப்புக்குமே சண்டை ஆகிட்டு இருக்கு. இதே சமயத்தில் கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அவர் வந்து இந்தியன் ரோடுன்னு நினச்சிருப்பார். இதே தான் சேம் வந்து ட்ரம்ப்புமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இந்தியன் ரோடுன்னு நினச்சிட்டு தான் இவர் வண்டியை ஒட்டி விபத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அமெரிக்கன் கவர்மெண்ட் என்டையர் அமெரிக்கன் கவர்மெண்ட்டை வந்து இந்தியன்னு சொல்லிட்டு இந்தியாவை தான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்பவே டீக்ரேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்குது. ஸோ இந்தியன்ஸ் வந்து இந்த சைடு வந்து சொல்கிறீங்க
இல்லை, அமெரிக்காவில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 விபத்து நடக்குது, அதில் ஒரு விபத்து தான் இது. அந்த விபத்தை ஏற்படுத்தியவர் ஒரு இந்தியர்ன்றதுனால இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அந்த சிங் சைடு, அவர் பேர் வந்து அர்ஜிந்தர் சிங். ஸோ அர்ஜிந்தர் சிங் வந்து கமர்ஷியல் லைசன்ஸ் எடுத்திருக்காரு. அவருக்கு இவ்வளோ வருஷத்தில், ஸோ 2018 வந்தார். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம், 7 வருஷம் கிட்ட ஆகும் போகுது. இந்த 7 வருஷத்தில் அவருக்கு வந்து இங்கிலீஷே தெரியாதான். இதுதான் அங்கே வந்து ஹைலைட்டு. ஈவன் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து போலீஸ் சைட்லாம் வந்து அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இதில் அவருக்கு வந்து டிரான்ஸ்லேட்டரை வச்சு தான் வந்து கோர்ட்லேயே வந்து அவரோட கேஸை வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் 2 கொஸ்டின்ஸுக்கு தான் சரியான ஆன்சரே சொல்லியிருக்காரு. இப்போ இதில் வருத்தப்படக்கூடிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அர்ஜிந்தர் சிங்கால இந்தியாவோட மானம் பேசும் பொருளாகியிருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு வருத்தத்தை தான் தெரிவிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த 3 பேர், ஸோ அந்த காரில் டிரைவர் ப்ளஸ் கூட பயணித்தவங்களோட 3 பேர் சேர்ந்து இந்த விபத்தில் இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இந்த செய்தியை நான் ஏன் பகிர்றேன்னா, ஸோ இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக வந்து நிறைய பேர் வந்து வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த நாட்டோடைய எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே தெரிஞ்சிக்காம ஸோ ஒரு மாதிரி இருந்துடுறாங்க. ஈவன் வந்து இந்தியாவிலேயுமே வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறது. நம்மளுடைய நாட்டின் சிறப்பு பெருமை இதெல்லாம் வந்து வெறும் பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. இங்கே இந்த ஜென்ரேஷனுக்கோ அடுத்த ஜென்ரேஷனுக்கோ அதை சரிசீராக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ நன்றி.